ஆத்தா கோலம் கொஞ்சம் பெருசாவே போட்டாச்சு, போதுமா? போதுமா, தேன் எடுத்து வச்சியா? அதோ அங்க வச்சிருக்கேன் பாட்டி. அதோ இருக்கு பாருங்க. பாவம் இசைக்கு வெறும் வயித்தோட இருக்கான்ல, கர்ப்பமா இருந்தா வேலை வேலைக்கு சாப்பிடணும்ல. நான் ஊருக்கே பிரசவம் பாக்குறேன், உனக்கு ஒரு வழி பறக்க மாட்டேங்குதே. நிச்சயம் ஏதோ தப்பா இருக்கு. இந்த மருத்துவச்சோட சைகையிலே பேசுதானே, என்ன பேசுதான்? எத்தா யசுக்கி, சாமி கும்பிட்டியா? அதெல்லாம் புருஷன் பொண்டாட்டியா ஒன்னா நிக்க வச்சு சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு. நான் தான் திருநீர் போட்டு விட்டேன், எல்லாம் தயாரா தான் இருக்காவ. பாட்டி, மைனி அப்பதான் பசிக்குதுன்னு சொல்லுதுல்ல, லேட் பண்ணாம மருந்து சட்டுப்புட்டுன்னு கூட. சவுந்தரா, மருந்து கொடுத்துடுவா. தாராளமா கொடுத்தா ஏன் மருமக நல்லபடியா பிள்ளை பத்தி நல்லா தேறி வராண்டாமா? இந்த மருந்துல ஏதாச்சும் ஒரு சதி பண்ணுதானுங்களோ, ஏதோ தப்பா இருக்கேன். இதை உடனே தடுத்தாகணுமே. ஐயா சொடலமாடா, ஏரி காக்கும் மூணுசாமி, கருப்பா காட்டுமுனி, மாடத்தி ஊர்பிடாரி, அம்புட்டு சாமியும் ஒன்னா துணை நின்னு என் பிள்ளைக்கு நல்லபடியா பிரசவம் நடக்கணும் சாமி. இந்தாம்மா. குடிட்டி. குடிட்டி. தள்ளுமா. தேனை குடு. இந்தா, காட்டு. ஏட்டி யசுகி, இந்த உரப்பையே உன்னால தாங்க முடியலையே, நீ எப்படில பிரசவ வலியை தாங்க போற? ஏன் ஆத்தா, இவளுக்கு எப்ப சாப்பாடு கொடுக்கறது? 5 நிமிஷம் மருந்து வயித்துல புடிச்சுக்கிட்டா போதும், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்.